தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே அமேன். ஆன்ம வழிகாட்டி மார்ச் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரை நோக்கிய நமது இறைவேண்டல். புனித சூசையப்பரே, அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் அடைக்கலத்தில் வைக்கிறேன். வல்லமை மிக்க பரிந்துரையால் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறுவுலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் அந்த தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம பாதுகாவலனே, எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தை. விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகுமுன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: கிறிஸ்தவ ஒருத்தல் முயற்சிகளின் 3ஆம் பகுதி. நம் வெளியரங்க செயல்களை பற்றி செய்வதற்கான ஒருத்தல்கள். உங்கள் ஜீவியத்தின் விதியினுடைய அத்துணை விவரங்களையும் அனுசரிப்பதில் நீங்கள் மிக துல்லியமானவர்களாக இருக்க வேண்டும். பொது வாழ்க்கை நடத்துவது எனக்கு ஒரு முயற்சியாக இருக்கிறது. மிக அற்பமான காரியங்களுக்கு மிக பெரிய மதிப்பு தருவது, இதுவே என் குறிக்கோள். ஒரேயொரு விதியை மீறுவதை விட சாவது மேல் என்று கூறிய புனித பெர்க்மான்ஸ் அருளப்பரை நினைவு கூர்ந்து, தாமதமின்றி அவற்றிற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் அந்தஸ்தின் கடமைகளை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு மிகுந்த வேதனைக்குரியதாகவோ அல்லது சலிப்பூட்டுவதாகவோ எது நடந்தாலும், நான் நல்ல சுகமாக இல்லாது போவதை விட வேறு எப்போதும் நான் அதிக நன்றாக இருப்பதில்லை என்ற புனித பிரான்சிஸின் வார்த்தைகளை மீண்டும் இங்கு நினைவு கூர்ந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்க முயற்சி செய்யுங்கள். ஒருபோதும் ஒரு கணம் கூட சோம்பலாயிராதீர்கள். காலையிலிருந்து இரவு வரை இளைப்பாற்றி எதுவுமின்றி சுறுசுறுப்பாயிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் குறைந்தபட்சம் ஒரு பகுதியாவது கல்வி கற்பதில் செலவிடப்படுகிறது என்றால், புனித அக்வின் தோமையார் தம் மாணவர்களுக்கு சொன்ன இந்த அறிவுரையை உங்களுக்கு பொருத்தி கொள்ளுங்கள். நீங்கள் வாசிப்பதையும் கேட்பதையும் மேலோட்டமாக எடுத்துக்கொள்வதோடு திருப்தியடைந்து விடாதீர்கள். மாறாக அதற்குள் ஆழ்ந்து செல்லவும் அதன் உட்பொருளின் ஆழத்தை அறிந்து கொள்ளவும் பிரயாசப்படுங்கள். நிச்சயமான முறையில் நீங்கள் அறியக்கூடிய காரியத்தை பற்றி ஒருபோதும் சந்தேகத்தில் நிலைத்திருக்காதீர்கள். உங்கள் மனதை வளப்படுத்தும்படி ஒரு பரிசுத்த ஆர்வத்தோடு உழையுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு எல்லாவற்றையும் உங்கள் ஞாபகத்தில் ஒழுங்குபடுத்தி வகைப்படுத்துங்கள். மறுபக்கத்திலோ உங்கள் புத்திக்கு அப்பாற்பட்ட பரம இரகசியங்களை ஊடுருவி காண தேடாதீர்கள். இதற்கு முன் என்ன நடந்தது என்று திரும்பி பார்க்காமல் அல்லது இனி என்ன நடக்கும் என்ற சிந்தனையில் எதிர்பார்த்து கொண்டிராமல் உங்கள் தற்போதைய வேளையில் மட்டும் அக்கறை காட்டுங்கள். புனித பிரான்சிஸோடு சேர்ந்து நான் இதை செய்யும்போது வேறு எதையும் செய்ய எனக்கு கடமை இல்லை. மிக அமைதியாக நாம் துரிதப்படுவோம், எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் செய்வோம் என்று சொல்லுங்கள். உங்கள் வெளித்தோற்றத்தில் அடக்க ஒடுக்கத்தோடு இருங்கள். புனித பிரான்சிஸின் புறத்தோற்றத்தை விட அதிக உத்தமமானது வேறு எதுவும் இருந்ததில்லை. அவர் எப்போதும் தம் சிரசை நேராக வைத்திருந்தார். அதை எல்லா திசைகளில் திருப்புகிற நிலையற்ற தன்மையையும், அதன் முன்பக்கமாக குனியச் செய்கிற அலட்சியத்தையும், அதை பின்னுக்கு தள்ளுகிற பெருமையும் அகம்பாவமும் உள்ள மனநிலையையும் அவர் ஒரே விதமாக தவிர்த்து வந்தார். அவருடைய முகம் எப்போதும் சமாதானம் நிறைந்ததாகவும் எல்லாவித எரிச்சலிலிருந்தும் விடுபட்டதாகவும் எப்போதும் சந்தோஷ உற்சாகம் உள்ளதாகவும் பேரமைதியும் திறந்த தன்மையும் உள்ளதாக இருந்தது. ஆனாலும் அது எத்தகைய உல்லாசமோ அஜாக்கிரதையான மனநிலையோ இல்லாமலும்
உரத்த, அடக்கமற்ற அல்லது மிக அடிக்கடி நிகழ்கிற சிரிப்பு இல்லாமலும் இருந்தது. ஒரு பெருங்கூட்டத்தில் இருப்பது போலவே தனியாயிருக்கும் போதும் அவர் கட்டுக்கோப்பாக இருந்தார். அவர் தம் கால்களை ஒன்றுக்கொன்று குறுக்காக வைத்து கொண்டதில்லை. தம் முழங்கால்களில் தம் சிரசை ஒருபோதும் தாங்கியதில்லை. செபித்தபோது அவர் ஒரு சுரூபத்தைப் போல் அசைவற்றவராக இருந்தார். அவர் இளைப்பாற வேண்டுமென்று இயற்கை அவருக்கு ஆலோசனை கூறியபோது அவர் அவதை கவனித்ததே இல்லை. சுத்தமாயிருப்பதையும் ஒழுங்கையும் ஒரு புண்ணியம் என்றும் அசுத்தமாயிருப்பதையும் ஒழுங்கற்று இருப்பதையும் ஒரு துர்க்குணம் என்றும் கருதுங்கள். அழுக்கான, கரைபட்ட அல்லது கிழிந்த உடைகளை அணியாதிருங்கள். மறுபக்கத்தில் சொகுசையும் உலகத்தன்மையும் இன்னும் பெரிய துர்க்குணமாக மதியுங்கள். நீங்கள் உடையணியும் விதத்தை ஒழுங்கற்றது என்றோ அழகும் கவர்ச்சியும் உள்ளது என்றோ யாரும் சொல்லாதிருப்பதையும், மாறாக அது நாகரிகமானது என்று எல்லோரும் நினைக்க கடமைப்பட்டிருப்பதையும் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். இப்படி நாம் செல்வதால் உடலினுடைய வெளி தோற்றத்திற்கும் நாம் கொடுக்கின்ற இந்த ஒருத்தல் முயற்சியின் மூலமாக கடவுளோடு இணைந்திருப்பதற்கு ஒரு வாய்ப்பை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏற்படுத்தி தருவார். ஆகவே அதற்கான வரத்தை இன்றைய நாளில் இணைந்து ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமாக. ஞானத்தின் அதிபதியாகிய கடவுளே, உம்மை துதித்து ஆராதித்து மகிழ்கின்றோம். எத்துணை பேராற்றல் மிக்கவர் நீர். உம்மையும் எமது சிறிய அறிவினால் அறிந்து ஆய்ந்து உணர்ந்து உண்மையோடு ஆராதிக்க எங்களுக்கு ஆற்றல் தந்தவரே, உமக்கே கோடி நன்றி ஐயா. என் உள்ளம் உமக்காய் தாகம் கொண்டு ஏங்கி தவிக்கிறது. என் உள்ளம் உம்மை காண்பதற்கு பேராவல் கொண்டுள்ளது. இந்த அடியேனுடைய ஆசையும் பேராசையும் நிறைவேற்ற இன்று உம்மை வெளிப்படுத்தும் அன்பின் ஆழத்திற்காய் நன்றி கூறுகிறேன். விண்ணகத்தின் மறைபொருட்களை எல்லாம் தம்மிடம் கேட்பவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றவரே, மகிமையான காரியங்களை உமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பவரே, உமக்கே நன்றி ஐயா. உங்கள் கண்களுக்கு எதுவும் மறைவாய் இருக்காது என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போவதையெல்லாம் கனவுகள், காட்சிகள், வெளிப்பாடுகளினால் அறிவுறுத்தி எச்சரித்து நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை காண்பித்தருளும். எம் குடும்பங்களில் நாங்கள் சந்திக்கும் போராட்டங்கள், துன்பங்கள், எதிர்பாராத இழப்புகள் போன்றவற்றினால் சோர்ந்து போன எங்களுக்கு உமது விண்ணக வெளிப்பாடுகளை தந்து வழிநடத்தும். அன்று தானியேலை ஆட்கொண்ட தூய ஆவியானவர் இன்று எங்களையும் ஆட்கொள்வாராக. தேவ வல்லமையை தரித்து கொண்டு நாங்கள் இன்று எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தாண்டிச் செல்ல அருள் தருவீராக. விண்ணும் மண்ணும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் நிறைவேறும் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவரே, நீர் எங்கள் குடும்பத்திற்காக எங்களுக்காக கொடுத்திருக்கும் உடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி உமக்கு நன்றி பலி செலுத்த எங்களுக்கு அருள் தருவீராக. உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் கொடிய போர் விரைவாக முடிவுக்கு வர உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். உயிர் சேதத்தையும் பொருளாதார சிதைவையும் இயற்கை அழிவையும் கொண்டு வரும் பிசாசின் ஆயுதமான இந்த யுத்தத்தை நீவிர் தாமே முடிவுக்கு கொண்டு வருவீராக. உலகத்தின் அமைதி நிலவ உம்முடைய அமைதி எங்களுக்கு தந்தருள்வீராக. இன்று தேர்வு எழுதப்போகும் மாணவ மாணவியரை ஆசீர்வதித்து நலன்களால் நிரப்பி நல்ல உடல் உள்ள ஆன்மீக சுகத்தை கொடுத்து படித்த பாடத்தை நினைவில் கொண்டு தவறாமல் எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று விரைந்து உமது நாமத்தை போற்ற உயர்த்தப்பட வேண்டும் என்று இறைவா உம்மிடத்தில் நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.